பிரியவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள பார்த்து வாங்கியிருக்கேன். என்னென்ன பொருட்கள் என்னென்ன ஆஃபர்ல இருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டிமார்ட்ல என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்பிளேல எடுத்து வைக்கிற மாதிரி நான் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு வித் பிரைஸோட பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா க்யூட்டா பூனைக்குட்டி தான் அது. எல்லாரும் எடுத்துட்டு இருந்தாங்க. சரி நல்லா இருக்கு, குழந்தைங்க ரூம்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லா சாஃப்டா இருக்கு, பார்க்கவும் ரொம்ப அழகா க்யூட்டா இருக்கு பாருங்க. பின்னாடி இந்த மாதிரி இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு, வெல்வெட் மாரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் ஆகுது. ஸ்பெஷல் ப்ரைஸ் அவங்களுக்கு ஒரு எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டிருப்பாங்களா, அது வந்து 333. இது 299க்கு இது வந்து ஒரு 3 மேட்டு வாங்கிட்டேன், 4 மேட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 2 போட்டு 2 எடுத்து வச்சுட்டு அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பசங்க ரூமு அப்படிலாம் நம்ம கிட்ஸ் ரூம்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்லாம் வச்சு கூட அழகாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். அதை ரூம் அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மேட்டை பார்க்கறதுக்கு. அதனால ஒரு 4 மேட்டு இதில் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தது இந்த மேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசைனாக ஒரே மாதிரி டிசைனாக 4 தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாத்ரூம் மேட்டு 139 ருபீஸ்க்கு இருக்குது. இது கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்குது பாருங்க, அதனால இது மாதிரி ஒரு 4 வாங்கியிருக்கேன். கீழே இருக்கிறது வந்து அதோட ப்ரைஸ் கம்மி. இது வந்து இதோட ப்ரைஸ் கம்மி. இது வந்து 92 ருபீஸ்க்கு இருக்குது. கிச்சன்லேயும் போட்டுக்கலாம், நமக்கு எங்கே தேவையோ அங்கே போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு வேறு வேறு ப்ரைஸில் தான் இருக்குது, ஒரே ப்ரைஸில் இல்லை. 50 ருபீஸ்க்கெலாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் அது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 129 ருபீஸ் ஆகுது. ப்ரௌனும் பிளாக் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ப்ளூ கலருக்கு இங்கே ப்ளூ இப்படி எப்படி ப்ரௌன் வந்து லைட் கலர்ந்து அப்படியே டார்க் ஷேட் மாறுது இல்லையா, அதேமாரி ப்ளூ கலரும் இருந்தது, ரெட் கலரும் இருந்துச்சு. இந்தமாரி 2 பீஸ் தான் இருந்தது, அதனால எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய மூவ் ஆயிடுச்சு எனக்கு ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 129 ருபீஸ் ஆகுது. நான் ஒரு பிளாக் ஒரு ப்ரௌன் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா. அடுத்தது இதுதான். இது கிச்சனில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவல் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் ஆகுது. ஓகே, இதுமாரி வந்து ஒரு 4 எல்லாத்துலேயும் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி உள்ளதை நம்ம வாஷ் பண்ணி திருப்பி காய வச்சு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் கலருக்கு இது கொஞ்சம் மேட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைனிங் ஏரியாலையும் நீங்கள் அழகாக அதை போட்டுக்கலாம். பசங்க வச்சுருக்கீங்கன்னா அந்த ரூம்லேயும் வச்சுருக்கலாம், பாத்ரூம்லேயும் இதை வந்து ஹேங் பண்ணி இது மாதிரியே மாட்டிக்கலாம். ஓகே, அடுத்தது லீஃப் மாரி இருக்குது பாருங்களேன். இது மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 129 ருபீஸ் ஆகுது. இது இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த பிளேட்டுப்பா. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த பேம்புலாம் ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி கூட பின்ன மாதிரி இருந்தது. ஆனால் அது பேம்புல மெலமின், இது பிளாஸ்டிக்கும் கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 120. டிமார்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து நான் 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அடுத்தது இந்த பேஸ்கெட்டு. இது பார்க்கறதுக்கு வந்து இந்த ஸ்டீலில் இருக்கும்ல அதுன்னா, ஆனால் அது ஸ்டீல் இல்லை, இது வந்து பிளாஸ்டிக் தான். அது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. பிளாக் கொஞ்சம் டிட்டோவாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டீலும் அந்த வுட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதை பார்க்குற அப்படியே காஸ்ட்லியான ஒரு லுக்காக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ் தான் ஆகுது. இது யாருக்காவது இந்த ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பொருள் இதுக்கு முன்னாடி காட்டின பொருள்லாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுத்துக்கோ. வேறு எனக்கு வந்து கிராப்ஸ் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் அவங்ககிட்ட காட்டுறேன், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் பொரிக்கிறதுக்கு, சிப்ஸு பொரிக்கிறதுக்கு, கார்ன் சிப்ஸ் எல்லாம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் இந்த ஜல்லடையில் வச்சு எடுத்தாலும் வராது. அப்போ பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். கூடமே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு.
இந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்குது. இதில் வந்து நான் 2 ஃபேன் வாங்கினேன். ஒன்று வந்து காரில் வச்சாச்சு. பசங்கள்லாம் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு இதோட பாக்ஸ் எங்கே போச்சுன்னு தெரில. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா 1 2 3 4 ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. இந்த யூஎஸ்பி பின்னை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா இப்போ 88 பாயிண்ட்டுக்கு இருக்குது. இங்கே திருப்பி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இன்னொன்று இதோட சின்னது இதுமாதிரி டிமார்ட்டில் வந்து 150 ருபீஸ்லேருந்து இருக்குது 200 250 வரைக்கும் இதுமாரி. இது வந்து அமேசான்லேயும் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஊரில் டிமார்ட் இல்லைன்னா நீங்கள் அதுக்குள்ளே கூட வாங்கிக்கலாம். அது நல்லா ஹேண்டியாக நல்லா அழகாக ஸ்டாண்டாக கூட வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிட்டாங்க. இது வந்து 449 ருபீஸ் ஆகுது அதோட செல்லிங் ப்ரைஸு. இதே மற்ற கம்பெனி இதே 500 mlலாம் பார்த்தீங்கன்னா எபோவ் 800 ருபீஸ் இருக்குது. அங்கேயே வச்சுருக்காங்க பக்கத்தில். ஏற்கனவே ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் பேக்கில் அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு ஓகே. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஐஎஸ்ஐ முத்திரையோடு வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 500 ml ஃபர்ஸ்ட் நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 800க்கு மேலே இருக்கிறதுலாம் மேலே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. இது கவர்லாம் கிடையாது. அது நான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இல்லை டீ ஹோம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த டைப்பாக இருக்கான்னு பார்த்துங்க. சில இதெல்லாம் இந்த இது இல்லாமல் இருக்கும், சில இதெல்லாம் இருக்கும். பார்த்துக்கோங்க, அது செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து 449. இப்போ ரிட்டன் கிஃப்ட் தரீங்கன்னா இதை கூட கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்டாக. ஓகே, அடுத்தது பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கியிருக்கேன். இந்த கலர் 4 தான் இருந்தது. 4 க்ரீனு, ஒரு லைட் ஷேடு க்ரீன், இது 2 வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வாங்கியிருக்கேன் நான். இது எல்லாமே வந்து என்னோட கிராஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன் பேஸ்கெட். இது கிராஃப்ட் மட்டும் வச்சுக்க தேவையில்ல, வேறு என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் வச்சுக்கிறது. மெடிசன்ஸ்னால் இந்த நம்ம இந்த பாக்ஸ் வச்சுக்கிறோம், மெடிக்கல் பாக்ஸ் அந்த மாதிரி நேம் வந்து லேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அதாவது இன்னும் ஒரு பர்பிள் கலர் 2 கலர்ஸ்லாம் இருந்தது. பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நான். இன்னொரு பிங்க் ஷேட்ஸில் இருந்தது. ரொம்ப கம்மியாக தான் இந்த இதுவே இருந்துச்சு. இதுவும் கிட்டத்தட்ட சேல்ஸ் ஆகிடுச்சு. இதை பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி உள்ளது. கீழே எப்படி இருக்கும். இது அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் ஆகுது. இது வாங்கும்போது பார்த்துக்கோங்க. என்ன இல்லை பெரிய விஷயம்னா சில பேர் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ஆலிவ் க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீனோட பாக்ஸை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போனதால் சிலெல்லாம் வந்து நம்ம எடுக்கும் போதே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீனோடது இந்த முடி தானே, இது இல்லாமல் சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி இப்படி வச்சுருக்காங்க. எடுத்து பார்க்கும்போது அவங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவும் சேம் கலராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்றும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஆரஞ்சு நம்ம எடுத்தோம்னா இப்போ இந்த கலர்ஸ் வேணும். இந்த ஆரஞ்சோட இப்போ நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ இதுன்னா இந்த பாக்ஸ், இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக குழந்தைங்க ரூமில் கூட இதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம். சின்ன சின்ன வந்து பொம்மைகள் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, இன்ஃபென்ட் பேபியோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கூட அழகாக இல்லை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதில் ஒரு 4, இது 1 5 மொத்தம் ஒரு 7 பாக்ஸ் தான் நான் இல்லை 4 5 7 கரெக்டாக தான் இருக்குது. இந்த பாக்ஸஸ்லாம் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி மேக்கப் செட்டு அப்படி பண்ணுற குழந்தைங்களாம் இருப்பீங்க இல்லையா, உங்கள் கிளிப்பு அசசரிஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுவும் கண்டெய்னர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எப்போ வந்து டிமார்ட் போனாலும் சரி அப்போ போகும்போது இதெல்லாம் வாங்கிக்கணும் லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சுருக்கோம். அப்போ தான் வாங்குறது. லோக்கல் ஷாப்பில் அப்படி பெருசாக எதுவும் நான் வாங்குறது இல்லைப்பா. ஏன்னா இதோட ப்ரைஸ் இங்கே பாருங்கள், இந்த எம்ஆர்பி வந்து 458 போட்டிருக்கேன். ஆன்லைன்லையும் இது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதோட ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 179 ருபீஸ் ஆகுது. இதை வந்து நம்ம கிச்சனுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஸ்நாக்ஸு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தானியங்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அரிசி கூட இதில் வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம். நான் கிராஃப்ட் ஐட்டத்துக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு மாதிரின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் இதை கிச்சனுக்கு பயன்படுத்தினா கிராஃப்ட்டுக்கு எடுத்துக்கணும்னு எனக்கே தெரியல. அப்போ ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து 12 லிட்டருப்பா. இது வந்து 12 லிட்டரு. இதில் வந்து இன்னொரு பிங்க் ஷேட்லேயும் ஒரு கலர்ஸ் இருந்தது. நான் அந்த கிரேயில் ஒன்றும் இந்த மாதிரி கலரில் ஒன்றும் கொஞ்சம் சாண்டில் கலரில் இருக்கு பாருங்கள். இது வந்து இந்த கம்பெனியோட என்னென்னா நெக்கடோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ப்ரொனன்சியேஷன் இப்போ தான் பண்ண தெரியுது. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடு தான், இதோட மூடி காட்டாமல் விட்டுட்டேன் பாருங்கள். இருங்க வரேன். இப்படி வச்சு
அவ்வளோதான். எப்படி கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இது டிரான்ஸ்பரண்டாக தெரியும். முதல்ல காட்டின பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. இது டிரான்ஸ்பரண்டாக உள்ளார என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விசிபிளாக நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் வந்து சின்ன சைஸ். இது என்னோட ரூம்க்காக தான் நான் வாங்கினேன். இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த பென்சிலு அதோடதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து போகிறதுக்கு இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் எத்தனை லிட்ரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஷ் கேனோட லிட்டர்ஸ் வந்து அதில் இதில் காணும். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ் ஆகுது. இப்படி வச்சு ஓப்பன் பண்ணால் உள்ளார இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் வந்து இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்து எடுத்துகிட்டு போகணுங்கிறது கிடையாது. இது ஒரு ஸ்மால் சைஸ் தான். இது கரெக்டாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கர்வு அது வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். முன்ன பின்ன போட்டால் போகாது. அதுதான் நானும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருந்தால் தான் இந்த கர்வில் அழகாக இது ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, கிளிப் இருந்தாலும் பார்த்து இந்த பேக் கிளிப் வந்து எப்படியும் நம்ம வீட்டில் காலி ஆகிடும். அதனால நான் இன்னும் 2 இது பேக் இந்த வாட்டியும் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனில் வச்சுக்கலாம், இல்லை கிராஃப்ட்டுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு மினி ஸ்க்ரூ ட்ரைவர். இது வந்து 99 ருபீஸ் ஆகுது. இதை நம்ம கிஃப்டாக கூட பசங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிலாம் நடக்கும்போது கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், ரப்பர் தான் இது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு ரப்பர் எக்ஸ்ட்ராவில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 29. இதெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு பேபிஸ்க்குலாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதை அதை தவிர எனக்கு தனியாக ஒரு கேல்குலேட்டர் எப்படி செல்ஃபோனில் போட்டுட்ருக்கோம், இருந்தாலும் நமக்கு ஒரு கேல்குலேட்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேர் கம்பெனி இருக்குல்ல, பெண்ணெல்லாம் இருக்குமே, அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 219 ருபீஸ் ஆகுது. ஏன்னா சில சமயம் மெஷர்மெண்ட் நம்ம கிராஃப்ட் ஐட்டம்லாம் எடுக்கும்போது மெஷர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வருது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிஸ்னஸ்க்கும் நமக்கு தேவைப்படும். கிச்சன்லேயே அதாவது ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒன்று வாங்கியிருக்கேன். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக ஃப்ளோரசன்ட் கலர்லப்பா அந்த மாதிரி ஒரு 2-3 கலரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கலர் ஒரு பிங்க்கு, ஒரு ஃப்ளோரசன்ட் க்ரீன் வந்து இன்னொரு கலர்ஸ் இருந்துச்சு. அது கிரேவாக என்ன கலர்னு கரெக்டாக தெரில. இது பளிச்சுன்றது பிங்க் கலர்னு எங்கள் வீட்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் கலர்னு சொல்லிட்டு 2 பாய்ஸும் என் சன்னையும் என் ஹஸ்பண்டையும் தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம கிராஃப்ட் ஒர்க்கு, நமக்குள்ள ஏதாவது நம்மளோட பொழுதுபோக்கு இதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு, அப்புறம் இப்போ நம்ம ஏதாவது நம்ம தேவையானதை மெஷர்மெண்ட்டு நமக்கு என்ன ஹாபிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணி வைக்கணும்னா அது தனித்தனியாக நம்ம வந்து கேட்டகரியாக கூட நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இதை பார்த்திங்களா, நடுவில் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர், எல்லோ கலர், அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர், அப்புறம் வந்து சீ க்ரீன் இருக்குல்ல அந்த கலர்லாம் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 300 கிட்டத்தட்ட இருந்துச்சு. 300 பேஜஸ். இது 395 ருபீஸ் ஆச்சு. இதுமாரி ஒர்க் புக் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் பாருங்கள் எல்லாமே இருக்கும்ல, பென்சிலு அந்த மாதிரி எல்லா விஷயமும் அதில் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இன்னும் வேறு என்ன வாங்கியிருக்கேன்னு அப்படியே பார்க்கலாம். ஸ்டேஷனரி மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான பொருளும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் முடிச்சலாம். அன்ரூல்டு நோட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தேவையான சில விஷயங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்போ நமக்கு தேவையான சில நோட்ஸ் எழுதுறதுக்கு தேவை அப்படின்னு அன்ரூல்டு நோட் இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப எம்ஆர்பி ப்ரைஸ்லாம் வராது. இது வந்து 172 பேஜஸ் இருக்குது. 50 ருபீஸ் ஆகுது இது. ஓகே, அடுத்தது இது ட்ரூ நோட்டோடது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 140 பேஜஸ் இருக்குது. 55 ருபீஸ் ஆகுது. இது வந்து ரூல்டில் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா நான் ஒரு கிராஃப்ட்னா எவ்வளோ அதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி எழுதணும் இல்லையா, அதுக்கானது. நம்ம வீட்டில் இன்னும் வந்து பட்ஜெட்டு தான். வீட்டுக்கு ப்ரொஃபஷனாக க்ரோஸு அது மாதிரி என்ன ஐட்டம் வாங்கினாலும் இவ்வளோ தான் ப்ரைஸாக, இதுதான் இதுக்குள்ளே அப்படிங்கிறது தான் இன்னும் இருக்குது எங்கள் வீட்டில். அவங்க வீட்டில் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 4 குட்டி டைரியாக ஒரு 4 இது வாங்கினேன். ஒரு லைட் ப்ளூ, ஒரு டார்க் ப்ளூ, ஒரு ரெட் கலர், ஒரு பிங்க் கலர். இதெல்லாம் அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஏதாவது திடீர்னு ஒரு அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறோம், ஒரு ஃபோன் நம்பர்லாம் வந்து நம்ம வந்து செல்ஃபோனில் வச்சுக்கோம், எல்லா டைமில் அந்த செல்ஃபோன் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போயிடும் இல்லையா. அதனால குட்டி குட்டி டைரி வேறு எதாவது நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அட்ரஸ் இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். எப்படியும் நம்ம ஒன்று எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாய் ரொம்ப அழகாக இருக்கே, க்யூட்டாக இருக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து வளைச்சி அவங்களும் தனியாக ஷாப்பிங் பண்ணுவாங்க, நம்ம வச்சுக்கிறதுல தான் வந்து எடுத்துப்பாங்க.
அதனால இந்த மாதிரி நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை இப்படி வந்து இழுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இதோட ப்ரைஸ் ஏற்கனவே சொன்னால 190. இன்னும் நிறைய கலருக்கு பிளாக் இருந்தது. எனக்கு பிடிச்ச ஒரு 4 கலரை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். அடுத்தது வீட்டில் வந்து எவ்வளோதான் பேனா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாலும் மாயமாக எங்கே தான் மறைஞ்சு போகும்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்க போயிட்டே இருக்கும் அது. அதனால பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் கம்பெனியோட இந்த இது வாங்கினேன் நான். இது வந்து 35 ருபீஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் கிடையாது. இதில் ஒரு 2 இது வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த நோட்டானிக் ஜெல் பென். இது வந்து என்ன கலர், பிளாக்னு நினைக்கிறேன் நான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஒன்று வந்து 10 பிளாக் தான் பார்த்து. அடுத்தது ப்ளூ கலர். இதெல்லாம் நம்ம எழுதி வைக்கிறதுக்காக வாங்கினது. ஒரு பென்னோட ப்ரைஸும் 10 ரூபாய் ஆகுது. ஏன்னா நோட்டு புக்கை வாங்கிட்டு பென் இல்லைன்னா எப்படி? க்ரோசரிஸும் வந்து நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுமாரி ஆஃபர் பண்ணாங்க. ஆஃபரில் தான் வாங்கினேன். பஃப்டு ரைஸ் பொரி வச்சு நம்ம வந்து நமக்கு சில சமயம் பசிக்குது அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் நம்ம வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மாங்காய், கேரட்டு இதெல்லாம் போட்டு இது லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்காக சொல்லிட்டு இந்த பஃப்டு ரைஸை வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு 50% ஆஃபர் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து 60 ருபீஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கேல்குலேட் பண்ணீங்க. ஏன்னா இதான் ஃபாஸ்ட்டாக பெரிய சைஸாக இருக்கனால தள்ளலான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. அது அப்புறம் மக்கானாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 30%. 200 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எபோ 400க்கு மேலே தான் இதோட ப்ரைஸே இருக்கும். 425. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 60%, 40% அப்படியே ஆஃபரில் வந்துச்சு. ஏன்னா இது தனியாக ஒட்டலை. அங்கே பார்த்துட்டு தான் ஓகே பரவாயில்ல, நம்ம வாங்கும் போது 400 வாங்கும்போது இது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மக்கானா எடுத்துட்டு வந்தேன். மக்கானா அழகாக நீங்கள் பாப்கார்ன் மாரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இதில் வந்து இந்த மஞ்சூரியன்லாம் பண்ணுறோம்ல, அந்த இது காலிஃப்ளவர், மஷ்ரூம்லாம் பண்ணுறோம் இல்லையாப்பா, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். நான் ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸில் நான் இதெல்லாம் என்ன செஞ்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸில் சமையல்லாம் கொஞ்சம் வந்து ஷார்ட்ஸில் போட்டுறேன். டைம் கிடைக்கும்போது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவளும் வந்து ஆஃபர், எதெல்லாம் ஆஃபரில் இருந்துச்சு நம்ம சாப்பிட்ற ரெகுலராக சாப்பிட்றலாம் ஆஃபர் இருக்குது, ஓகே அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவள் இது ரொம்ப ஈஸி, ரொம்ப பசிக்குதுப்பா டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு புழிஞ்சிட்டு தேங்காய் துருவி வச்சிங்கன்னா கொஞ்சம் தேவைன்னா வெல்லம் போட்டுக்க, கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கிட்டு அதோட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டா சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக டக்குன்னு செய்யறதுக்காக இதில் கடுகு உளுத்தம்பருப்பு உப்புமா மாரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் இந்த சத்துனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜவ்வரிசியும் நீங்கள் அதுமாரி சாப்பிடலாம். இது வெள்ளை ஜவ்வரிசி பெருசு நான் வாங்கியிருக்கேன். நான் நைலான் வாங்கலது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. ஆஃபர்லேருந்து தூக்கிட்டு வந்தோம்னா எனக்கு ப்ரைஸ் அங்கே பார்த்தோன்னு ஓகே ஆஃபரில் கம்மியாக தானே இருக்குது, உடனே ஆஃபர் போட்டதாலும் டக்குன்னு எடுத்து இந்த பின்னாடி இருக்க ப்ரைஸை பார்ப்பேன். ஓகே இது ஆஃபரில் இருக்குது, ஓகே ஒரு 20 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த பொருள் எல்லாமே. எல்லா விதமான ஜாமானும் அங்கே உங்களுக்கு டிமார்ட்டில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது நம்ம சேனலில் ஒரே மாதிரி வீடியோ வந்தால் போர் அடிக்கும் இல்லையா? ஒரு வாட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டால் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸு பெட்ரூம் வந்து மேக்கோர் போட்டிருப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயத்த அப்படியே கலந்து மாற்றி போட்டதா உங்களுக்கும் போர் அடிக்காத ஒரே மாதிரி வீடியோ போட்டால் இந்த சேனல் இதான் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது இல்லையா? அதனால அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரங்க டைம் கிடைக்கும் போது. ஏன்னா நானும் டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். அது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மற்ற வீடியோவும் பாருங்கள். என்னோட சேனலில் இருக்கிறது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மேலும் சந்திப்போம்.